ராகுல் காந்தி ஸ்டாலின் அவர்களே அண்ணன் சொன்னது உண்மை. ஆமா ஆமாங்களா? ஆமா அண்ணன் சொன்னார். நேத்திக்கும் மாணிக்கம் தாக்கூர் அதை சொல்றாரு. அண்ணன் தானே? ரைட்டு. அண்ணனோட மாநிலத்தில் அவர் முதலமைச்சர் இருக்கும்போது 41 பேர் கரூரில் காவாயிட்டாங்க. நன்றி உபயதாரர் ஐயா விஜய் சார். விஜய் சார் போனப்போ 40 பேர் இறந்துட்டாங்க. இறந்தப்போ நீங்கள் யாருக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கணும்? ஆஸ் பர் ப்ரொசீஜர் ப்ரோட்டோகால் சீஃப் மினிஸ்டர் இஸ் தி நம்பர் 1 பர்சன். அதை தாண்டி அண்ணன், அதை தாண்டி கூட்டணி, 3 விஷயத்தை தாண்டிட்டு நீங்கள் விஜய்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க. விஜய்யா கஷ்டப்பட்டார் இல்லை விஜய்க்கு எதனா பாதிப்பா பர்சனலாக? காங்கிரஸுக்கும் ஒரு எதிர்காலம் வேணும் இல்ல சார்? அவங்க ஏற்கனவே தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் தானே. அதுலலாம் எனக்கு மாற்று கருத்து அது இல்லை. வேணும்னு நினைக்கிறாங்க. 2026 இல்லை, நீங்கள் எல்லாம் எதுவும் பண்ணல. இப்போ இதெல்லாம் யாருமே ஆக்சுவலாக மறந்துட்டாங்க. இதெல்லாம் மறக்கடிக்க வச்சது யாரு? இந்த விஷயம்லாம் பேசாமல் திமுக ஆன்டி மோடி பேசி காங்கிரஸ் பண்ண துரோகங்களை பேசாமலே விட்டாச்சு. விஜய்க்கு இது தெரியாது. ஐயா எஸ் சந்திரசேகரன் சொல்கிறாரு, காங்கிரஸ் எவ்வளோ பெரிய கட்சி தெரியுமா, அது எப்படி இருந்தது தெரியுமா. இப்போ இதெல்லாம் அப்போ உங்களுக்கு எது வேணுமோ அதை வண்டி. இன்றைக்கி ஜிஎஸ்டி இப்படி அறக்குதே, அந்த ஜிஎஸ்டிக்கு தாய் விதை போட்டது யார்? ஐயா சிதம்பரம். வேல்யூ ஆடட் டேக்ஸ், அதுலேருந்து பிறந்த பேய் குழந்தை தான் ஜிஎஸ்டி. பெரிய குட்டி சை தான் வேட்டு. காந்தி அவர்களை நேசிக்கிறேன் சொல்கிறீங்களே, காந்தி பேரை தூக்குனா உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. மத்திய அமைச்சர் இருக்கும்போது வேல்யூ ஆடட் டேக்ஸ் போட்டு அவ்வளோ காசு கொள்ள வச்சிங்கல்ல. ஜிஎஸ்டி எதிர்த்து என்ன போராட்டம் பண்ணுறாங்க காங்கிரஸ் கட்சி? காந்தி பேரை எடுத்துட்டா பாராளுமன்றம் முடங்கும். ஜிஎஸ்டி வரியை எதிர்த்து நீங்கள் எத்தனை இடத்துல முடக்கம் பண்ணீங்க? விவசாயிகள் ஒன்றுமே கிடையாது. பஞ்சாபு ஹரியானாலேருந்து புறப்பட்டு வந்தான் டிராக்டர் ட்ரக்கு கிக்கு. மத்திய அரசு ஸ்தம்பிக்க வச்சாங்களா? விவசாயிகள் போராட்டத்தின் மூலம் மண்டியிட வச்சாங்களா பாரதிய ஜனதா கட்சியை? பெற்றாங்க மசோதாவை பயந்து. தோல்வி பயத்தை விவசாயி காட்டினா கண்ணில். இந்த நாட்டினுடைய விவசாயிகள் காட்டினாங்க உங்களுக்கு தோல்வி பயத்தை. யாருக்குமே பயப்படாத பிரதமர், 3 முறை ஜெயிச்ச பிரதமர் அன்னைக்கு அடடே விட்டா நம்ம போயிடுவோம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பெற்றார் மசோதா. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? எதனா ஒன்றுத்தில் ஆம் ஆத்மி கட்சி ஜெயிக்க வேண்டிய கெஜ்ரிவாலை முச்சு விட்டீங்க. உறவாடிக்கு எடுத்து, அதாவது லோக்சபாவில் கூட்டணி, ஆனால் சட்டமன்றம்னு வரும்போது இது அது அப்படின்ட்டுன்னு இவங்க யாரை முக்கியமாக ஆளுன்னு நினச்சாங்களோ அவரு கூடுவாரு பிஜேபிக்கு போயிட்டார். டெல்லியில் வயசில் கம்மி யார்? பீகாரில் தேஜஸ்வி யாதவ். 2025 2021 ஜெயிக்க வேண்டியது. உங்கள் கூட சேராமல் இருந்திருந்தா அன்றைக்கே முதலமைச்சர்.